முதலமைச்சர் விஜய் யாரும் விமர்சனம் செய்ய வேண்டாம். விமர்சனம் செய்தால் அடுத்த ஆப்பு நமக்கு தான். அவரை தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைத்துக் கொள்வது தான் நமக்கு நல்லது. அதை விட்டு வெளியே வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். விஜயின் செல்வாக்கால் சுதாரித்த அமித்ஷா. அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலை மிக வேகமான மாற்றங்களை கண்டு வருகிறது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான வெற்றி கழகம் எழுச்சி டெல்லி மேலிடத்தை, குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மிகுந்த கவனத்திற்கு தள்ளியுள்ளது. விஜயின் அபரிதமான மக்கள் செல்வாக்கு மற்றும் அவர் திரட்டியுள்ள வலுவான கூட்டணி பலம் ஆகியவை தேசிய அரசியலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளன. இதனால் தமிழகத்தின் புதிய அதிகார மையமாக திகழும் விஜய் நேரடியாக எதிர்க்கும் முன்பே அவரது செல்வாக்கின் வீச்சை மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிக துல்லியமாக புரிந்து கொள்ளுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமித்ஷாவின் சமீபத்த அரசியல் நகர்வுகள் தாவேக்காவை மையப்படுத்தியதாகவே அமைந்துள்ளன. ஒரு முதலமைச்சர் வெறும் விமர்சனங்களால் எதிர்கொள்வதை விட அவர் தமிழகத்தின் உள்ளேயே ஒரு வித நிர்வாக கட்டமைப்புக்குள் நிலைநிறுத்துவதே இப்போதைய சூழலில் புத்திசாலித்தனம் என்று அவர் கருதி தெரிகிறது. தமிழகத்திற்குள் வெளியே விஜயின் செல்வாக்கு பரவுவது தேசிய அளவில் மாற்றுத் தலைவர்களுக்கான சவால் அமையலாம் என்ற அச்சம் டெல்லியில் நிலவுவது. இதற்கு முக்கிய காரணம் விஜயின் அரசியல் பிம்பத்தை தமிழகத்தின் எல்லைக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வைப்பதே பாஜகவின் எதிர்கால வியூகத்திற்கு நல்லது என்று அவர் கருதுகிறார். இதனால்தான் பாஜகவின் மூத்த தலைவர்களோ அல்லது சமூக வலைத்தள படையினரோ தேவையின்றி முதலமைச்சர் விஜய் விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அமித்ஷா ஒரு மெல்லிய உத்தரவை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜயை விமர்சிப்பது என்பது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அவருக்கு மேலும் அனுதாபத்தையும் ஆதரவையும் மட்டுமே தேடி வரும் என்பதை அமித்ஷா நன்கு அறிவார். எனவே தேவையற்ற மோதல்கள் மூலம் விஜய்க்கு தேசிய அளவிலான ஹீரோ பிம்பத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதில் அவர் உறுதியாக உள்ளார். விஜயின் ஆட்சி நிர்வாகத்தில் குளறுபடிகள் இருப்பின் அதை மட்டும் சுட்டிக்காட்டலாமே தவிர அவரது தனிப்பட்ட செல்வாக்கை சிதைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழகத்தில் பாஜகவின் எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கும் என்று டெல்லி கருதுகிறது. இத்தகைய அடக்குமுறை அல்லது விமர்சனங்கள் தாவேக்காவை மேலும் வலுப்படுத்தி பாஜகவுக்கு தமிழகத்தில் இடமில்லாமல் செய்துவிடும் என்ற அச்சமே இப்போதைய மென்மையான அணுகுமுறைக்கு பின்னணியாக உள்ளது. விஜயின் அரசியல் நகர்வுகளை கண்காணிப்பதும் அதே சமயம் அவரை தமிழக எல்லைக்குள்ளேயே நிர்வாக ரீதியாக திணற வைத்தும் அமித்ஷாவின் மறைமுக திட்டமாக இருக்கலாம். அரசியல் சதுரங்கத்தின் ஒரு காயை எப்படி நகர்த்த வேண்டும் என்பதில் வல்லவரான அமித்ஷா தமிழக அரசுடன் மோதலை தவிர்த்து ஒருவித நிழல் யுத்தத்தை தொடரவே விரும்பியதாக தெரிகிறது. விஜயின் அரசியல் பயணம் அகில இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறுவதை தடுப்பதே தற்போது பாஜகவின் தலையாய நோக்கமாக உள்ளது. தாவேகாவின் கூட்டணி மற்றும் கொள்கை முடிவுகளை தமிழகத்திற்குள்ளேயே முடக்க முடிந்தால் அதுவே பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்று டெல்லி கணக்கு போடுகிறது. இதற்காகவே விமர்சனங்களையும் குறைத்து கண்காணிப்பை அதிகரித்து புதிய வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக சொன்னால் முதலமைச்சர் விஜய் விமர்சனம் செய்வதன் மூலம் அவரது செல்வாக்கை உயர்த்திவிடக்கூடாது என்பதில் அமித்ஷா மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறார். தமிழகத்தின் எல்லைகளை தாண்டி விஜயின் புகழ் வராமல் தடுப்பதும் அவரை தமிழகத்தின் குறுக்கே அரசியல் வட்டாரங்களுக்குள்ளேயே இயக்க வைப்பதும் தற்போதைய சூழலில் பாஜகவுக்கு மிகவும் அவசியமானதாக மாற்றியுள்ளது. இத்தகைய தந்திரமான அணுகுமுறை வருகின்ற காலங்களில் தமிழக அரசியல் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுதான் தற்போதைய அனைவரின் மத்தியிலும் நிலவும் $1 மில்லியன் கேள்வியாகும். ஆனால் இந்த செய்தியை கண்டு பொதுமக்கள் மற்றும் நெட்டிசன்கள் செல்வாக்கெல்லாம் செல்லா காசாகிவிட்டது, 100 கோடி பழனி நில மோசடியில் ஊழலால் விஜயின் மவுஸ் இன்னும் குறைந்துதான் போய்விட்டது என்று வசைப்பாடி வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளின் உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். மேலும் இது போன்ற காணொலிக்கான எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.